நமக்கு சுவிசேஷத்து நிமித்தமாய் உண்டான துன்பம் இல்லை. நாம் எந்த போய் எங்கேயும் மிஷினரி காலிங் போய் செஞ்சு நம்மளை கல்லறி வாங்கி அடி வாங்கி நம்மளை பிடிச்சி கட்டி வச்சு உதைச்சி நம்ம அந்த அளவுக்கு போகல. சரி, அது நம்மளுடைய காலிங்கா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, அட்லீஸ்ட் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை மெச்சிக் கொள்வார்கள். நல்லா இருக்கா வசனம்? நான் கரெக்டா வாச்சனா பாருங்க. டே ஆல்பர்ட், எப்படி டே ஆல்பர்ட், நாம் எல்லாம் சேர்ந்து துன்மார்க்க உலையிலே ஒன்றாய் சேர்ந்து குடித்தோம், ஒன்றாய் கூட வெறித்தோம், ஒன்றாய் சீட்டு விளையாடினோம், ஒன்றாய் களியாட்டு செய்தோம், ஒன்றாய் திருடினோம். ஆல்பர்ட், நீ இந்த துன்மார்க்க உலையிலே என்னோடு சேர்ந்து நீ விழாமல் இருக்கிறதினால் உன்னை குறித்து எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, உன்னை நான் மெச்சுக் கொள்ளுகிறேன் ஆல்பர்ட். அப்படியா? என்ன செய்வாங்களாம் சொல்லுங்க? தூஷிப்பா. அது எப்படி மெச்சிக்க தானே செய்வாங்க. இந்த துன்மார்க்க உலையில என்ன மெச்சுக்கலான்னு நான் சொல்றேன். நிறைய சாட்சிகள் இருக்கு. உங்களுக்கு மத்தியில இந்த சாட்சி இருக்கலாம். ரீசெண்டா ஒரு ஃபில்ம் ஒன்னு ரிலீஸ் ஆனது. ஒரு ஃபில்ம் இல்லைன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ்னுடைய சினிமா சூப்பர் ஸ்டார்னு சொல்றதான ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். திடீர்னு ஒரு படம் ஒன்று வெளியில வருதுன்னா சில ஃபேன்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அலுவலகத்துல ஒட்டு மொத்தமா அலுவலகத்துல சேர்ந்து எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா அப்படியே இந்த ஷோ அப்படியே மூவிக்கு புக் பண்ணி எல்லாம் சேர்ந்து அப்படியே போறது. எல்லாம் போறோம், எல்லாம் ஒட்டு மொத்தமா போறோம். இப்ப என்ன சொல்றது? இப்ப என்ன செய்யணும்? ஒரு பிலீவர், ஒரு விசுவாசி, முதுகெலும்பு உள்ள ஒரு சீஷன், முதுகெலும்பு உள்ளவன் ஒரு காலத்துல முன்னால போயிருக்கலாம், பாருக்கு போயிருக்கலாம். அந்த குடிகார குப்பன்களோடு, யாரோட? அந்த குடிகார குப்பன்களோடு என்ன செஞ்சிருக்கலாம்? பாருக்கு போயிருக்கலாம், குடிச்சிருக்கலாம், விரிச்சிருக்கலாம், திருடி இருக்கலாம், ஷேர் போட்டிருக்கலாம், சேர்ந்து பார்த்திருக்கலாம், எல்லாம் செஞ்சிருந்திருக்கலாம். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் முற்காலத்தில் அப்படி இருந்தேன், சென்ற வாழ்நாள் காலத்தில் நான் இப்படி இருந்தேன், சாரி, ஐ எம் ஏ கிறிஸ்டியன் நவ். நான் இப்ப இப்படிப்பட்ட காரியத்துக்கு நான் உடன்பட முடியாது, என்னால பாருக்கு வர முடியாது, இதை குடிக்க முடியாது. ஃபோர்ஸ் பண்ணும் பொழுது சில பேர் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, துன்மார்க்க உலையில் விழச் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு முறை என்ன ஒரு பாஸ் என்ன ஃபோர்ஸ் பண்ணார். விக்டர், எவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட என்ன கெஞ்சறதா? சொல்றேன், இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, பிராந்தி விஸ்கி எல்லாம் கிடையாது, ஒயின் சொல்றேன், எடுங்க. ஃபோர்சிங். அதனால என்ன? நாசில சுவாசம் உள்ள மனுஷன், நாசில சுவாசம் உள்ள மனுஷனுக்கு ப்ளீஸ் லீவ் மீ அலோன், ப்ளீஸ் லீவ் மீ. எனக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கு, என்ன ஏன் ஃப்ரீயா என்ன விடுங்க, ஏன் கன்விக்ஷனுக்கு என்ன விடுங்க. why do you force me? என்ன சொல்லுவோம்? முதுகெலும்பு உள்ளவர்கள் தேவை. ஆண்டவரே, என்னை இந்த வேளையில் என்ன அபிஷேகிச்சிடும். என்ன எல்லாரும் குடிக்கிறாங்களா? எல்லாரும் குடிக்கிறாங்களா? அதிகார தோரணை. நீ வரணும், நாங்க எல்லாம் குரூப்பா டிக்கெட் எடுத்துட்டோம், வரணும். நாங்க தியேட்டருக்கு போறோம், வரணும். பாருக்கு போறோம், வரணும். குடிக்கணும், இதை செய்யணும். ஃபோர்ஸ் பண்ணுவான். இப்படிதான் ஃபோர்ஸ் பண்ணா போத்திபாருடைய மனைவி. துன்மார்க்க உலையில் விழச் சொல்லி, அது என்ன உலை அப்படின்னா விபச்சாரம் துன்மார்க்க உலையில் விழச் சொல்லி அதிகாரம். யூ ஆர் எ ஸ்லேவ் மேன், அடிமை, நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், என்ன பெரிய பிகு பண்ற? நான் யார் தெரியுமா? இந்த வீட்டுக்கு எஜமாட்டி, பெரிய பிகு பண்ற எனக்கு மேன். ஃபோர்ஸ் இறங்கிடுவோம். துன்மார்க்க உலையிலே
போத்திபாருடைய மனைவியோடே துன்மார்க்க உலையில் போத்திபாருடைய மனைவியோட அவன் விழாமல் இருக்கிறதுனாலே அவன் என்ன செய்தா அப்படின்னா வச்சு செஞ்சுட்டா. நேரா புருஷன் வந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன தகாத விதமா பண்ணிட்டான். ஓகே, பாடுபடு, அநியாயமாய் பாடுபடு. துன்மார்க்கத்துக்கு ஈடுபடலையா, துன்மார்க்கத்துக்கு இடம் கொடுக்கலையா, பாடுபட்டானா 10 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தான். பிரைஸ் லார்ட். திஸ் இஸ் குளோரிஃபைங் காட். இதான் தேவனை மகிமைப்படுத்துறது. இன்கிரிமெண்ட் கட்டா, ஹைக்கு கட்டா, திடீர்னு தூக்கி அடிக்கிறாங்களா, நாம என்ன செய்வோம்? அந்த இடத்துல நாம் நிக்கணும். நாம் 4x4 சிறைச்சாலை அல்ல ஆண்டவரே. அதுக்கு முன்பாக இது ஒண்ணும் இல்ல ஆண்டவரே. அது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு? அது தேல் கடி, அது பாம்பு கடி, இது சாதாரண கொசு, இது மேட்டரே கிடையாது. சஃபர் ஆகட்டும். பாக்கியம், நான் சஃபர் ஆகட்டும். இந்த இடத்துல நான் பாடுபடுறேன். தூஷிக்கிறார்களா, தூஷிக்கட்டும். நான் என்னுடைய முதுகெலும்பை மட்டும் என்ன நிறுத்திருங்க, என்ன பரிசுத்தாவினா என்ன அபிஷேகங்க, நான் அதுக்கு விடமாட்டேன். இந்த துன்மார்க்க உலையில் நான் விடமாட்டேன். ஓகே, வேறொரு உதாரணம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 வசனம். தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு அப்படின்னா மேல என்ன போட்டிருக்கு அப்படின்னா 18ஆம் வசனத்துல, வேலைக்காரரே, வேலை ஸ்தலத்துல யோசிச்சு பாருங்க. உங்களுடைய எஜமான்கள் நல்லவர்கள் மாத்திரம் அல்ல, சாந்த குணமுள்ள முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஈவன் இஃப் யுவர் மாஸ்டர்ஸ் ஆர் அன்ரீசனபிள் மாஸ்டர்ஸ். அன்ரீசனபிள், நியாயமே இல்லை. ஒரு எந்த நியாயமும் கிடையாது. ஆனால் உங்களுடைய பாஸ், உங்க மேல இருக்கிற அதிகாரி உங்களை என்ன பண்றார் அப்படின்னா முரட்டுத்தனமா இருந்து உங்களை சில காரியங்களை கீழ்ப்படுத்தி உங்களை காரியங்களை செய்யறார், உங்களை பாடுபடுத்துறார். இதுக்கெல்லாம் முடிவே கிடையாது. எவ்வளோ அலுவலகங்கள், எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ், எவ்வளோ எம்ப்ளாயிஸ். தேவன் பேரில் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டால் எவ்வளோ சகோதரருடைய சாட்சிகளை நான் அறிவேன். சில காரியங்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுடைய பொது உடைமைகளா இருக்கும். கவர்மெண்ட்டினுடைய பொது உடைமைகள், நான் எந்த டிபார்ட்மெண்ட்லாம் சொல்ல விரும்பல, பொது உடைமைகள், அதெல்லாம் அப்படியே நல்ல நல்ல ஐட்டங்கள், அதெல்லாம் அப்படியே டேமேஜ், எல்லாம் சேதம் 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 அப்படின்னு சேதம்னு போட்டு கொண்டு போய் இதுல சேதத்துல தள்ளி விட்டுறது, பொடிச்சு வித்துறது. கரெக்டா அந்த இடத்துல நம்ம பிரதர் ஒருத்தர் இருப்பார், ஒரு தேவனுடைய பிள்ளை ஒருத்தர் விசுவாசியா இருப்பார். அவர் தான் சைன் பண்ணணும். நோ, ஐ கேனாட் சைன் இட். இதுக்கு நான் இது ஒப்பிட முடியாது. மேல உள்ள அதிகாரி என்ன செய்வோம்? ப்ரொமோஷன் கொடுக்கலன்னு வச்சுங்க, இன்கிரிமெண்ட் போடலன்னு வச்சுங்க, தேவன் பெயரில் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் என்னுடைய மனசாட்சி, நான் ஒருவர் அநியாயமாய் பாடுபட்டால், ஆண்டவரே இப்ப இந்த இடத்துல என்ன செய்யலாம்? லார்ட் சேவ் மீ ஃப்ரம் திஸ் ஹவர். ஆண்டவரே அந்த ஜெபம் இருக்கட்டும். நான் இப்ப லார்ட் குளோரிஃபை தி நேம், உம்முடைய திருநாமத்தை நீங்க மகிமைப்படுத்துருங்க, எனக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை கொடுத்துருங்க. இந்த காரியங்கள் போக்குவரத்து, இந்த அநியாயமாய் நான் பாடுபடுறது என் மனசாட்சி நிமித்தம் நான் இந்த பாடுபடுறேன். இந்த வேளையில எனக்கு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவினால் என்னை பலப்படுத்தும், உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். உன்னதங்களில் உள்ளதான துரைத்தனங்களுக்கு உம்முடைய ஞானம் விளங்கணும், நான் அவைலபிளா இருக்கணும். எஸ், we should. நாம் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தணுமே. இங்க வாசிக்கிறோம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16 வசனம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதால் வெட்கப்படாமல் இருந்து வேதம் சொல்லுகிற கிறிஸ்தவன், வேதம் விளம்புகிற கிறிஸ்தவனாய் ஒருத்தன் இருப்பான் அப்படின்னா அவன் வீணான பாரம்பரியங்களுக்கு இசைஞ்சு போக மாட்டான். வீணான பாரம்பரியங்கள், வீண் பாரம்பரியங்களுக்கு
வீணான பாரம்பரியங்களுக்கு அவன் எசைஞ்சு போக மாட்டான். அதாவது தேவனுடைய வார்த்தை அல்லது பாரம்பரியம் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க, ஓகே, அந்த பாரம்பரியத்துக்கு எகென்ஸ்ட். தேவனுடைய வார்த்தையை மீறி ஒரு பாரம்பரியமான ஒரு செயல் நடக்குது அப்படின்னா, ஓ, எனக்கு பாரம்பரியம் கிடையாது, எனக்கு தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை ஞானஸ்தானம், இதெல்லாம் இந்த பக்கமே இந்த ஏரியாவெல்லாம் ரோமன் கேத்தலிக் பெல்ட். குழந்தை ஞானஸ்தானம் பாரம்பரியம், குழந்தைக்கு ஞானஸ்தானம் வேதத்துக்கு புறம்பானது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது? அப்ப வேத வசனமா இல்ல பாரம்பரியமான்னு கேட்டா ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நோ, எனக்கு பாரம்பரியம், எனக்கு வீணான பாரம்பரியம் கிடையாது, எனக்கு தேவனுடைய நாமம் தான் முக்கியம், வேதம் விளம்புகிற விசுவாசம் தான் எனக்கு முக்கியம். அப்ப அதை நிமித்தமாய் அவனுக்கு பாடு வருதுன்னு வச்சுங்க. வீணான பாரம்பரியங்களை அவன் ஒதுக்குறான். புறஜாதியார் சூழ்ந்திருக்கிற புறஜாதியாருடைய மார்க்கத்தை அவன் ஒதுக்குறான். அவிசுவாசிகளோடு கூட போட்டு பிணைஞ்சிருக்கிறது, அப்படி பிணைந்து இருக்கிறதான காரியங்களை அவன் வெறுக்கிறான். அந்நிய அலுவல்களில் சிக்கிக் கொள்றதை அவன் தவிர்க்கிறான். இந்த உலகத்துக்கு ஏற்ற ஆடம்பரம், இந்த உலகத்துக்கு ஏற்ற அலங்காரங்களை எல்லாம் அவன் வெறுக்கிறான். தான் வேலை உண்டு, தான் வேலை அப்படின்னு இப்படி ஒரு அந்த வார்த்தை என்ன போட்டிருக்கு பாருங்க. 1 பேதுரு 3:16 என்ன சொல்லுது பாருங்க. 16 வசனம் பாருங்க, நல்ல வார்த்தை பாருங்க. கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கை. இந்த உலகம் எதெல்லாம் சந்தோஷம் கொண்டாடுதோ, இந்த உலகத்துக்கு எதெல்லாம் சந்தோஷமா இருக்கு அதுக்கு நமக்கு சந்தோஷம் இல்லை. உலகத்துக்கு எதெல்லாம் கொண்டாட்டமோ அது நமக்கு கொண்டாட்டம் கிடையாது. எதெல்லாம் அந்த உலகத்துல ஜாலி அப்படின்னு நமக்கு ஜாலி கிடையாது. அவங்க கடனில் திளைத்திருக்கிறார்கள், அவிசுவாசிகளுடன் பிணைந்திருக்கிறார்கள். புறஜாதியாருடைய மார்க்கம், அந்நிய காரியங்கள், அலுவல்கள், இப்படி அநேக விஷயங்கள்ல அவர்கள் இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் வேறு பிரிஞ்சு நான் அப்படி இருக்கும் பொழுது 16 வசனம் என்ன சொல்லும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். தீமை செய்து பாடு அனுபவிப்பதும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். பிரியமானவர்களே, நாம் வருகிற கடந்த நாட்கள் நாம் நிறைய பாடுகளை நாம் என்ன செஞ்சிட்டோம்னா தவிர்த்துட்டோம். வருகிற நாட்களில் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த பாடுகளின் மூலமாய் உங்களோட நாமத்தை நான் மகிமைப்படுத்த எனக்கு கிருபை செய்யுங்க. அது வேலை ஸ்தலமா இருக்கட்டும், அது ஜாதி ஜனத்தின் மத்தியில இருக்கட்டும், வெக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் அதை சந்தோஷமா எடுங்க. கிறிஸ்து நமக்காக சிலுவையில தொங்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் உரிச்சு போட்டு ஏதோ ஒரு கோமணத்தை கட்டி விட்டாங்க. அவரை பார்க்கத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது. ஐயோ அவமானமா இருக்கே, ஷேமா இருக்கே அப்படின்னு ஜீசஸ் வெக்கப்பட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன். எனக்கு உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. ஏசு வெக்கப்பட்டு இருந்தாருன்னா ஐயோ எனக்கு அவமானமா இருக்கு, ஷேமா இருக்கு, எனக்கு வெக்கமா இருக்கு, என் ட்ரெஸ் எல்லாம் உரியிறானுங்க, என்ன அப்படி குற்றவாளிகளில் தேசாந்த குற்றவாளிகள் என்ன உருவனாக்கிட்டாங்க, அக்கிரமக்காரர்கள் உருவனாய் என்ன விட்டேன், என்ன நிர்வாணமாக்கி என்ன அண்டர்வியரோட கூட என்னை ஏற்றி விட்டாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு அவர் வெக்கப்பட்டிருந்தா எனக்கு உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. அதனாலதான் சொல்றோம், என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவரே நீர் குடித்த பாத்திரத்தில், அவர் குடித்த பாத்திரம் நிந்தை, அவமானம், ஷேம், வெக்கம் அவருடைய முகத்தை மூடிட்டு, அவமானம், நிந்தை அவர் குடிச்ச பாத்திரத்தில் நீங்களும் நானும் என்ன செய்யறோம் அப்படின்னா, அவர் ஃபுல்லா குடிச்சிருப்பார். நாம ஃபுல்லெல்லாம் கிடையாது, கொஞ்சம் லிட்டில் பிட். பிரைஸ் தி லார்ட். எனக்கு கிடைச்சது பாக்கியம் ஆண்டவரே. பிரைஸ். கிறிஸ்துக்காக நான் அந்த இடத்துல நான் அவமானப்பட்டேனா, ஷேம் ஆயிட்டேனா, நிந்திக்கப்பட்டேனா, பிரைஸ் தி லார்ட், நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன், தேவனை மகிமைப்படுத்திட்டோம். அப்பெல்லாம் நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய இருதயத்துல
பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.